பிள்ளையானுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அறிய முயற்சித்த ரணில் விக்ரமசிங்க. உயிர் அச்சத்தில் தேசப்பந்து தென்னக்கோன் பாதுகாப்பு கூறி கடிதம். சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை ஏற்றுக்கொள்ள மைத்திரிக்கு அழைப்பு. தேசிய மக்கள் சக்தி ஊழல் இல்லையெனில் மேதின செலவை வெளிப்படுத்துங்கள், சாணக்கியன் சவால். எதிர்கட்சியினர் தேர்தலில் வெல்வதற்கு தேவையான ஆலோசனைகள் தேவைப்பட்டால் வழங்க தயார், ஜெகதீஸ்வரன் எம்பி தெரிவிப்பு. காணி கபலீகரம் செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த சுமந்திரன் சட்ட ஆலோசனை. இந்திய பாகிஸ்தான் போர் ஏற்பட்டால் இலங்கைக்கு பாதிப்பு கிடையாது, சரத் புன்சிகா. தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு வாக்காளர்களின் கவனத்துக்கு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து அறிய தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கு தொலைபேசி அழைப்பு விடுக்க முயன்றதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. அழைப்பை பெறுவதில் முன்னாள் ஜனாதிபதி பரிந்துரைக்கப்பட்ட நடைமுறையை பின்பற்றியதாக ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் ஒரு அறிக்கையினூடாக இதனை தெரிவித்துள்ளது. பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாக அவரது அலுவலகம் ரணில் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்திருந்தாலும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அவர்களுக்கு தெரியாது என்றும் அந்த தகவலை பெறுவதற்கு சந்திரகாந்தன் தரப்பு முன்னாள் ஜனாதிபதியின் உதவியை கோரியதாக அலுவலகம் தெரிவித்தது. சிஐடி மூலம் அவருக்கான தொடர்பை ஏற்படுத்த முடியும் என்று ரணிலுக்கு தெரிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. அதன்படி ரணில் விக்ரமசிங்க தனது பாதுகாப்பு அதிகாரியிடம் அவருடன் பேசுவதற்கு பொருத்தமான அதிகாரியிடம் வாய்ப்பு கோருமாறு தெரிவித்ததாக அலுவலகம் தெரிவித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்க போலீசாருக்கு தொலைபேசி அழைப்பு விடுக்க வேண்டியிருக்கும் போது பாதுகாப்பு தகவல் பிரிவு மூலம் அவ்வாறு செய்வது வழக்கம் என்றும், காவலில் உள்ள ஒருவர் பேச வேண்டியிருக்கும் போது முதலில் தொலைபேசி அழைப்பு அனுமதிக்கப்படுகிறதா இல்லையா என்பதை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் என்று அந்த அலுவலகம் கூறுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவு சம்பந்தப்பட்ட சிஐடி அதிகாரியிடம் பேசியதாகவும் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநரின் ஆலோசனையை பெற வேண்டுமென அவர் தனக்கு தெரிவித்ததாகவும் அலுவலகம் தெரிவிக்கிறது. சிஐடி இயக்குநரின் தொடர்ச்சியான விசாரணையின் காரணமாக தொலைபேசி அழைப்பை இணைக்க முடியவில்லை என்று சம்பந்தப்பட்ட அதிகாரி மீண்டும் அழைத்து ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவுக்கு தெரிவித்ததாக அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. இதன்படி பிள்ளையானுக்கு தொலைபேசி அழைப்பு விடுக்க முயன்றதால் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியை போலீஸ் தரப்பு இடமாற்றம் செய்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஒரு பாதுகாப்பு அதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட பிரமுகருக்கு முன்கூட்டியே தெரிவிப்பது நடைமுறை மற்றும் வழக்கம் என அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் சிலர் இந்த அழைப்பை விடுத்துள்ளனர். கட்சியின் தலைமை பதவியை மீண்டும் ஏற்றுக்கொண்டு கட்சியை ஒன்றுபடுத்த முன்வருமாறு அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எனினும் இது தொடர்பில் மைத்ரிபால சிறிசேன தரப்பிலிருந்து எந்தவொரு பதிலும் இதுவரை வழங்கப்படவில்லை என தெரிய வருகிறது. தேசிய மக்கள் சக்தியினர் ஊழல்வாதிகள், மோசடி செய்கின்றவர்கள் இல்லை என்றால் நேற்று முன்தினம் நடைபெற்ற மே தினத்துக்கு செலவு செய்த செலவீனங்களை வெளிப்படுத்துங்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சவால் விடுத்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பேராதீபு பற்று பிரதேசத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் கீழ் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரிக்கும் வகையிலான பல்வேறு கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. திருப்பழுகாமம் கலாச்சார மண்டபத்தில் திருக்கழுகாமம் வட்டார வேட்பாளர்களை ஆதரிக்கும் வகையிலான பொதுக்கூட்டம் நேற்று மாலை இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் திருப்பழுகாமம் வட்டாரத்தில் போட்டியிடும் இந்திரநாதன், அரசரத்தினம் ஆகியோரை ஆதரிக்கும் வகையில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் தேர்தலில் எவ்வாறான யுக்திகளை பயன்படுத்த வேண்டுமென்று வெல்வதற்கு தேவையான ஆலோசனைகள் தேவைப்பட்டால் வழங்க தயார் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நேற்றைய தினம் காலிமுகத்திடத்திலே இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மாபெரும் தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் போது லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டதன் மூலமாக மீண்டும் இலங்கையிலே தேசிய மக்கள் சக்தியை கட்சியை மக்கள் விரும்புகின்றார்கள். மக்கள் அபிமானமிக்க கட்சி தேசிய மக்கள்
சக்தி தான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையிலே வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை வேடிக்கையான மிகவும் வினோதமான விடயமாக இருக்கின்றது. என்னவென்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. காரணம் என்னவென்று சொன்னால் எமக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்ற எதிர்க்கட்சிகள் வெறுமனே தேசிய மக்கள் சக்திக்கு சேறு பூசுகின்ற நடவடிக்கைகளே தான் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதனை மாற்றி அவர்களது கொள்கைகள் அல்லது அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் அல்லது இவ்வளவு காலம் என்ன செய்தார்கள் என்ற நடவடிக்கைகளை கூறுவார்களா என்றால் ஒரு ஆக்கப்பூர்வமான விடயமாக இருக்கும். அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படக்கூடும். எனவே அவர்களது தேர்தல் உத்திகளை மாற்றி அமைத்தது சிறப்பு. என்னுடைய ஆலோசனை அவர்களுக்கு என்னவென்று சொன்னால், அவர்களது தேர்தல் உத்திகளை மாற்றி எதிர்வரும் தேர்தல்களால் காத்திரமான ஒரு தேர்தல் உத்திகளை பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதேபோல் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு என்ன வகையான நடவடிக்கைகளை கூற முடியும் அல்ல எவ்வகையான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் இந்த பிரதேசங்களிலே என்ற விடயங்கள் தெரியாவிட்டால் வேண்டுமென்றால் அவர்களுக்கு நான் அது தொடர்பான ஆலோசனைகளை கூறக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொள்கின்றேன். சபைகளை ஆகின்ற பொழுது நீங்கள் ஏனைய கட்சிகளோடு இணைந்து சபையில் அமைக்கக்கூடிய வாய்ப்பு என்னென்று சொன்னால், உண்மையிலே வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு பாராளுமன்ற தேர்தலிலும் நாங்கள் கூடிய அளவு ஆசனங்களை பெற்றிருந்தோம், கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தோம். ஆனால் அதன் பிற்பாடு தேசிய மக்கள் சக்தியின் அலை என்பது இரட்டிப்பாக மாறியிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. நாங்கள் கணிசமான சபைகளை தனித்து ஆட்சி புரியக்கூடிய வகையிலே வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அநேகமாக எங்களுடைய ஆட்சியிலே அந்த கூட்டாட்சி என்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்று சொன்னால் ஏனைய கட்சிகளிலே தேர்தலில் போட்டியிடுபவர்களும் கடந்த காலங்களிலே போட்டியிட்டு அதே நபர்கள் தான் போட்டியிடுவது அது கணிசமாக காணப்படுகின்றது. இருப்பினும் நாங்கள் அது தொடர்பாக இன்னும் நாங்கள் தீர்மானம் எடுக்கவில்லை. அநேகமாக தனித்து ஆட்சி புரிவதைத்தான் நாங்கள் எங்களுடைய கொள்கையாக கொண்டிருக்கின்றோம். சமூக மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர் டேன் பிரேசாத் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பெல்லம்பட்டி பிரதேசத்தில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவானது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கொழும்பு சினமன் ஹார்டன் பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நவசிங்கள தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டேன் பிரியசாத் லக்சந்து செவன வீட்டு திட்டத்தில் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அதன் பின்னர் காயங்கள் காரணமாக தீவிர சிகிச்சையில் இருந்ததால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். அறிக்கைகளின்படி அவருக்கு 4 துப்பாக்கிச் சூட்டுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் வேறு ஒரு நபரும் சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மோட்டார் சைக்கிள் இந்த இருவர் பிஸ்டல் மூலம் பலமுறை துப்பாக்கிச்சூடு நடத்திய பின்னர் அப்பகுதியில் இருந்து தப்பிச் சென்றதாக அறிவிக்கப்படுகிறது. இந்த கொலை சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் முக்கிய சந்தேக நபரின் கைது விசாரணைக்கு முக்கிய திருப்பு முனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு பகுதியில் 5940 ஏக்கர் காணியினை கபளீகரம் செய்யப்படுவதை தடுத்து நிறுத்தும் முகமாக இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் நிகழ்வு வெற்றிலைக்கேணியில் நேற்று வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரனின் தலைமையில் இடம்பெற்றது. கடந்த 28/3/2025 தேதி இடப்பட்ட வர்த்தமானியில் மேற்படி ஏக்கர் காணியினை 3 மாதத்துக்குள் உரிமை கூறாத இடத்தில் அரச காணியாக அபகரிக்கப்படும் என வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டது. யாழ் மாவட்டத்தில் 3669 ஏக்கர் காணி கபளீகரம் செய்யப்பட உள்ளதாகவும் இது வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேச செயலாளர் பிரிவுக்குள் அடங்குவதனால் மக்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்குதலும் எதிர்மனு விண்ணப்பம் முழுமைப்படுத்தும் வேலை திட்டத்தை சட்டத்தரணிகள் குழாம் முன்னெடுத்தது. இதில் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன், சட்டத்தரணி கேசவன் சேந்தன் உள்ளிட்ட 10 சட்டத்தரணிகள் கலந்து கொண்டு மக்களுக்கான ஆலோசனைகளை வழங்கினார்கள். நிர்ணய கட்டளை சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்குது. காணி நிர்ணய கட்டளை சட்டம் 1931ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்னரே உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். அந்த சட்டத்தில் இந்த தரிசு நிலங்களாக இருக்கிற காணிகள், அதாவது யாரும் உபயோகிக்காமல் இருக்கிற காணிகள் அரச காணிகள் என்று சொல்லப்பட்டிருக்குது.
அது மட்டுமல்ல, யாராவது காணிகளை உபயோகித்து விட்டு அதை கைவிட்டிருந்தால், அந்த காணிகளை பிறகு சில காலம் அதனை பாவிக்காமல் கைவிட்டிருந்தால், இந்த சட்டத்துக்கு கீழே இப்போ ஏற்கனவே ஆர்டிஎஸ் தலைவர் சொன்ன அந்த வர்த்தமானி பிரசுரத்தில் அந்த சட்டத்தில் 4ஆம் பிரிவின் கீழே ஒரு பூர்வாங்க அறிவித்தல் ஒன்று பிரசுரிக்கலாம். அந்த பூர்வாங்க அறிவித்தலில் அந்த காணிகளோட எங்கே இருக்கிறது, காணிகளோட பெயர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு, இது சம்பந்தமாக, இந்த காணிகள் சம்பந்தமாக யாருக்காவது உரிமை இருக்கிறது என்று சொன்னால் 3 மாத கால அவகாசத்துக்குள்ள, அந்த வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்டு 3 மாத காலத்துக்குள்ள அவர்கள் காணி ஆணையாளர் நாயகத்திட்ட தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க வேணும். அப்படி அந்த கோரிக்கைகளை முன்வைக்காமல் விட்டால் அது அரச காணியாக பிரகடனப்படுத்தப்படும். இதுதான் இந்த சட்டத்தில் இருக்கிற விஷயம். அது அரச காணியாக அறிவிக்கப்படும். ஆனால் அந்த 3 மாத காலத்துக்குள்ள யாராவது இந்த காணியில் எனக்கு உரிமம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு கோரிக்கையை கொடுத்தால் 6 மாத காலத்துக்கு அப்படியாக இது அரச காணி என்ற அறிவிப்பு கொடுக்க முடியாது. ஆனால் அந்த அவர்களோட கோரிக்கையை சோதித்து பார்க்க வேண்டும். அந்த கோரிக்கை சரியானதா? அப்படி அவர்கள் சொன்னால் அவர்களிடத்தில் ஆவணங்கள் இருக்கிறதா? இது எங்களோட காணி என்று நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் இருக்கிறதா என்பதை முதல்ல சோதித்து பார்த்து, அப்படி அவர்களிடத்தில் ஆவணங்கள், சந்திரசேகரனும் வருகிறார், அந்த ஆவணங்கள் இருந்தால் அதை சோதித்து பார்த்து அந்த காணி உத்தியோகத்தர் அப்படியான உரித்து அவர்களுக்கு இருக்கிறது என்று தீர்மானித்தால் மட்டும்தான் அந்த காணி விடுவிக்கப்படும். ஆனபடினால இதில் மோசமான ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்குது. இந்த அட்டவணையில் பல இடங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் பார்க்க வேணும், உங்களோட பிரதேசங்களில் இருக்கிற பல இடங்கள் குறிக்கப்பட்டிருக்கலாம். ஆகவே இந்த காணிகளில் உபயோகிக்கிறவர்கள் இந்த கோரிக்கையில் முன்வைக்க வேணும். இது எங்களுக்கு உரித்தான காணி என்ற கோரிக்கையில் எழுத்து மூலமாக முன்வைக்க வேணும். ஆனால் இதில் இருக்கிற சிக்கல் என்னென்னு சொன்னால், எங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த பிரதேசங்களில் பாரிய இடப்பெயர்வு நடந்தது. நீங்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து பல தடவைகளில் இடம்பெயர்ந்து போய் வந்து இருந்தது. இடப்பெயர்வுகள் நடக்கக்குள்ள உங்களுடைய ஆவணங்கள் இல்லாமல் போயிருக்கலாம். நீண்ட கால ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவின காரணத்தினால உரிம பத்திரங்கள், இந்த பெர்மிட் வச்சிருக்கிற ஆட்களுக்கு அதை வருடாந்தம் புதுப்பிக்கிறதுக்கான அவகாசம் கிடைத்திருக்காது. அப்போ புதுப்பிக்கப்படாமலே பல காலம் இருந்திருக்கலாம். உறுதி காணிகள் வைத்திருக்கிறவர்கள் சில வேளையில் அந்த உறுதிகளை துளைத்திருக்கலாம். அல்லது யாருடைய பேரில் அந்த உறுதி இருக்கிறதோ அந்த ஆள் இப்போ பல காலத்துக்கு முதலே இறந்தும் இருக்கலாம். உங்களுடைய மூதாதையர்களோட பேரில் சில வேளையில் உங்கள்கிட்ட கையில் உறுதி இருக்கும். ஆனால் இந்த நீண்ட கால ஒரு இடைவெளி ஒன்று இருக்குது, 30-35 வருஷ கால இடைவெளி இருக்குது. ஆனபடினால இந்த இடைவெளியில் இந்த ஆவணங்கள் தொலைந்ததும், ஆவணங்கள் வேறு ஆட்கள்கிட்ட பேரில் இருப்பதும், இந்த ஆவணங்களை சரியாக நாங்கள் புதுப்பிக்க முடியாத ஒரு சூழல் இருந்ததும் இதுக்கு ஒரு தடையாக இந்த கோரிக்கையை, இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டவாறு இந்த கோரிக்கையை முன்வைத்து
நாங்கள் இது எங்களுடைய நிலம்தான், எங்களுக்கு இந்த நிலத்தின் மீது உரிமை இருக்கிறது என்று சொல்லுவது சில வேளையில் கடினமாக இருக்கும். ஆனபடினால நாங்கள் இப்போ உங்களோட ஆவணங்களை இப்போ நான் நிறைய சட்டத்தரணிமாரை இங்கே வரவிச்சதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், உங்கள்கிட்ட இருக்கிற ஆவணங்களை நாங்கள் ஒருக்கா பரிசீலித்து பார்ப்போம். இது இந்த சட்டத்துக்கு கீழே இந்த கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய ஆவணங்களா, அதில் ஏதாவது குறைபாடு இருக்குதா, இருந்தால் வேறு என்ன ஆவணங்கள் தேவை. நீங்கள் இப்போ இன்றைக்கு எல்லா ஆவணங்களும் சில வேளையில் கொண்டு வந்திருக்க மாட்டீங்கள். ஆனபடினால் சட்ட சாயந்தரம் வாரார். ஆனபடினால் அதை நாங்கள் முதல்ல ஒவ்வொரு இடத்துலையும் பரிசீலித்து பார்ப்போம். அவர்கள் ஒவ்வொருவரும் பார்த்து என்னென்ன ஆவணங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது என்றதை நாங்கள் பரிசீலித்து நிலைமையை நாங்கள் அவதானிக்க வேணும். இதில் இவ்வளவு நிலங்களை அரசாங்கம் கையகப்படுத்துறதுக்கு அறிவித்தல் கொடுத்திருக்கிறது. அதிலே இது எங்களுடைய நிலம்தான் என்று நிரூபிக்கக்கூடிய ஆவணம் இருக்கிறவர்கள் யார், அது எவ்வளவு சதவீதமானவர்களுக்கு அது இருக்கிறது என்று தெரிந்தால் நாங்கள் அதையும் அரசாங்கத்தில் சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் அரசாங்கத்தினத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இந்த வர்த்தமானி பிரசுரத்தை உடனடியாக மீள கைவாங்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்னதை போல் இந்த உரிமங்களை நிரூபிக்கிறதுக்கான ஆவணங்கள் பலரிடத்தில் இருக்காது என்பது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். குடிபெயர்ந்து இருக்கிறார்கள் இருக்கணும், வேறு நாடுகளுக்கு போயிருக்கிறார்கள் இருக்கணும். அது அவர்களுடைய காணிகள் எல்லாம் கைவிடப்பட்ட காணிகளாக சில வேளையில் கருதப்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு விசேஷித்த வேண்டுகோளை விடுக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு சொந்தமான காணிகள் இங்கே இருக்குமாக இருந்தால் தயவு செய்து இங்கே வந்து அல்லது ஒரு சட்டபூர்வமாக அட்டோர்னி தத்துவக்காரர் ஒருவரை நியமித்து அவர் மூலமாக இந்த காணிகளுடைய உரிமங்களை நீங்கள் கோர வேண்டும். நீங்கள் நாட்டை விட்டு போயிருக்கலாம், ஆனால் இங்கே எங்களுடைய நிலங்கள் அரசு உடைமையாக்கப்பட போவது என்பது ஒரு மிகவும் மோசமான ஒரு விடயம், ஒரு பாரிய விடயம். சரி, உங்களுக்கு அந்த காணிகளை வைத்திருப்பதிலே அக்கறை இல்லை என்று சொன்னாலும் உங்களுடைய அட்டோர்னி தத்துவக்காரர் மூலமாக அதை இங்கே வாழுகிற மக்களுக்கு எழுதி கொடுங்க. இங்கே காணி இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு, இல்லாட்டி குறைவாக இருக்கிற மக்களுக்கு, இல்லாட்டி பிள்ளைகளுக்கு காணி கொடுக்க முடியாமல் இருக்கிற மக்களுக்கு, இங்கே வாழ்கிற மக்களுக்கு அந்த காணிகளை நீங்கள் இனாமாக எழுதி கொடுங்க. இது அரச உடைமையாக போவதற்கு தயவு செய்து அனுமதிக்க வேண்டாம். இது எங்களுடைய தேசம், இது எங்களுடைய மண் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு இந்த மண்ணிலே இங்கே வாழுகிற நாங்கள் தான் அந்த மண்ணை பாதுகாக்க முடியும். ஆனால் உங்களுடைய பேரில் காணிகள் இருந்தால் தயவு செய்து அதற்கான உரிமத்தை கோருங்கள். உங்களுக்கு அதிலே அக்கறை இல்லை என்று சொன்னாலும் அதை இங்கே வாழுகிற மக்களுடைய, இந்த பிரதேசத்திலே வாழுகிற எங்களுடைய மக்களுக்கு அதை நீங்கள் எழுதி கொடுத்து அவர்கள் அந்த உரிமத்தை கோருவதற்கு வகை செய்ய வேண்டும் என்று புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கிற மக்களிடத்தில் நான் கேட்கிறேன். இதுக்கு மேலதிகமாக இந்தியாவில் அகதிகளாக ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 லட்சம் அண்மித்த அளவு மக்கள் இப்போ 1.5 லட்சம் இருந்தார்கள், சிலர் திரும்பி வந்திருக்கிறார்கள். 1 லட்சம் போன்ற அளவுக்கான மக்கள் இன்னமும் சர்வதேச சட்டத்தில் அகதிகள் என்ற பெயரோடு இருக்கிறார்கள். அப்போ ஒரு நாட்டு மக்கள் இன்னொரு நாட்டில் சர்வதேச வரைவிலக்கணத்தின் படி அகதிகளாக இருக்கிற போது அவர்களுடைய நிலங்களை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி அரசாங்கம் கையகப்படுத்துவது முறையற்ற செயல். அதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஆனபடினால்தான் இவை எல்லாவற்றையும் அவதானித்துத்தான் இந்த வர்த்தமானி பிரசுரம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் திட்ட அந்த கோரிக்கையை நாங்கள் வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி செய்கிற அதே வேளையில் எந்தெந்த அளவுக்கு உரிமை பத்திரங்கள் உண்மையாகவே இருக்கிறது, எந்த அளவுக்கு அது இல்லாமல் இருக்கிறது என்ற தரவுகளையும்
நாங்கள் திரட்டிக்கொள்வது முக்கியமானதாக இருக்கிறது. இன்றைக்கு வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் இருக்கிற இது சம்பந்தமான தகவல்களை திரட்டுவதற்காக இங்கே வெட்லக்கேணியிலே நாங்கள் இந்த சட்டத்தரணிகள் குழாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு மத்தியானம் 2 மணிக்கு முல்லைத்தீவிலே நாங்கள் அங்கே இருக்கிற மக்களையும் சந்திப்போம். நாளைக்கு கிளிநொச்சியிலேயும் மக்களை சந்திப்போம். ஏனென்றால் இந்த 3 மாவட்டங்களிலேயும் தான் மிக பிரதானமாக இந்த வர்த்தமானி பிரசுரம் பல காணிகளை அடையாளப்படுத்தி இருக்கிறது. ஆகவே ஒரு பக்கத்தில் காணிகளை விடுவிக்கிறதாக சொல்லிக்கொண்டு மறுபக்கத்தில் இதெல்லாம் கைவிடப்பட்ட காணிகள் தரிசு நிலங்கள் என்று சொல்லி இந்த காணிகளை அரச உடைமையாக்க முனைவது. இந்திய பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையில் போர் ஏற்பட்டால் இலங்கைக்கு எவ்வித பாதிப்பும் கிடையாது என முன்னாள் இராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையில் ஏதேனும் ஒரு வகையில் போர் மூண்டால் அது இலங்கைக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தப் போவதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையில் யுத்தம் நடந்தாலும் அது இலங்கையின் பொருளாதாரத்தில் தாக்கம் செலுத்தப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் போர்பலம் கொண்ட 2 முக்கிய நாடுகளாக இந்தியாவையும் பாகிஸ்தானையும் கருத முடியும் எனவும் அந்த வகையில் ஒப்பிட்டால் இலங்கை ஒரு நெத்தலி போன்றதொரு சிறியது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நாட்டு மக்கள் மிகவும் சிரமப்பட்டு உணவு உட்கொண்டு வாழ்க்கையை முன்னெடுப்பதாகவும் இந்திய பாகிஸ்தான் போர் மூண்டால் அதனால் இலங்கை மக்கள் இழப்பதற்கு விசேடமாக எதுவுமில்லை என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். மே 6ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலின் போது வாக்குச்சீட்டை பதிவு செய்வதற்கான முறையான நடைமுறை குறித்த வழிகாட்டுதல்களை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களிக்க தகுதியுள்ள அனைத்து வாக்காளர்களுக்கும் இந்த நடைமுறை விளக்கி தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஒரு வாக்கு அளிக்கும் உரிமை உண்டு, ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஒரு வாக்குச்சீட்டை மட்டுமே வழங்கப்படும் என கூறினார். வாக்களிப்பு நிலையங்களில் வாக்காளர்களுக்கு வழங்கப்படும் வாக்குச்சீட்டுகளில் போட்டியிடும் கட்சிகளின் பெயர்கள் மற்றும் சின்னங்கள், சுயாதீன குழு என்ற வார்த்தைகள் மற்றும் சுயாதீன குழுக்களின் அடையாள எண் மற்றும் சின்னங்கள் மட்டுமே இருக்கும். வேட்பாளர்களின் பெயர்கள் அல்லது வட்டாரங்களின் பெயர்கள் அல்லது எண்கள் வாக்குச்சீட்டில் இருக்காது. மேலும் அனைத்து வாக்காளர்களும் தங்கள் கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தின் வலது புறத்தில் உள்ள பெட்டியில் தர என்ற அடையாளத்தை மட்டும் குறிக்க வேண்டும். வாக்காளர்கள் தங்கள் வாக்களிக்க விரும்பும் அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவின் முன் ஒரு புள்ளடி மட்டுமே குறிக்க வேண்டும். வாக்காளர்கள் புள்ளடியை தவிர வேறு எந்த அடையாளத்தை உள்ளிடுவதையோ வரைவதையோ அல்லது எழுதுவதையோ தவிர்க்க வேண்டும் என தேர்தல் ஆணைய தலைவர் மேலும் வலியுறுத்தினார். வேறு எந்த அடையாளமும் வாக்காளரின் அடையாளத்தை வெளிப்படுத்தும் வாக்குச்சீட்டுகள் நிராகரிக்கப்பட்ட வாக்காக கருதப்படும். உள்ளூராட்சி தேர்தலுக்கு தகுதியுள்ள வாக்காளர்கள் வாக்களிக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட 10 அடையாள வடிவங்களில் ஒன்றை எடுத்துச் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு, செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம், பொது சேவை ஓய்வூதிய அடையாள அட்டை, முதியோர் அடையாள அட்டை, மதகுருமார்களுக்கு வழங்கப்படும் அடையாள அட்டை, தேசிய அடையாள அட்டை தகவலை உறுதிப்படுத்தும் கடிதம், மாற்றுத்திறனாளிகளுக்கான தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட தற்காலிக அடையாள அட்டை, மற்றவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை, தனிநபரின் புகைப்படத்துடன் கூடிய மோட்டார் போக்குவரத்து துறையால் வழங்கப்படும் தற்காலிக ஓட்டுநர் உரிமம் என்பன பத்திரங்களாக காணப்படுகின்றன.